அப்போ அந்த 8 இன்ச்சஸை பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பிடிக்கணும். இப்போ எங்கேயுமே நெளிவு சுழிவு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி அந்த மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் நம்ம விடணும். நம்ம அதே மாதிரி தான் ப்ளவுஸ்லேயும் இல்லை சுடிதாரில் எதில் நம்ம ஸ்லீவ் பட்டன் போடுறதா இருந்தாலும் அதுதான் போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆம் ஹோல் கர்வ் எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் லைன்லேருந்து 1 இன்ச்சும் அது மாதிரி இந்த எண்டிங் லைன் இருக்குல்ல அதில் வந்து 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இந்த ஆம் ஹோல் ஸ்கேலை கொண்டு போய் கரெக்டாக அந்த மேலே 1 இன்ச்சு கீழே 1 இன்ச்சு நம்ம வைக்க ட்ரை பண்ணணும். அது ஒரு சில மெஷர்மெண்ட்டுக்கு வராது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் போட்டுட்டு கீழே 1 இன்ச் மார்க் பண்ணல அதுக்கும் இன்னும் 1 இன்ச் போட்டு லைட்டாக நம்ம கையிலேயே ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ட்ரா பண்ணிட்டு இந்த சைடில் 1.5 இன்ச் சீம் போட்டிருக்கோம்ல அதை அப்படியே நேராக கொடுக்கக்கூடாது. நம்ம எப்படி கிராஸாக லைன் போட்டிருக்கோமோ அதை அப்படியே இழுத்து 1.5 இன்ச்சஸ்க்கு நம்ம விடணும். நெக்ஸ்ட்டு இது பேக் பார்ட்டு. ஃப்ரண்ட் பார்ட் எப்படி நம்ம கர்வ் எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டும் அப்படி தான் 8 இன்ச்சஸ் நம்ம ஆம் ஹோல் விட்டோமோ அதை வந்து பாதியை டிவைட் பண்ண 4 இன்ச்சஸ் வரும். அப்போ அந்த 4 இன்ச்சஸ்க்கு மேலே கர்வ் வரைக்கும் லைன் போட்டுக்கணும். அந்த கர்வ் கிட்டேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம கீழே போட்டுட்டு மேலே 1 இன்ச்சஸ் விட்டோம் இல்லையா, அந்த விட்ட லைன்லேருந்து அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு வரணும். ஸ்டார்டிங் போய்ட்டக்கூடாது, அந்த 1 இன்ச்லேருந்து நம்ம கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இது பேக் பார்ட்டு, இது ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் பார்ட் தான் கட் பண்ணணும். பேக் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை அந்த கர்வ் எடுக்க முடியும். கீழேயும் அந்த 1/2 இன்ச் விட்டோம் இல்லையா, அதையும் ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஃபுல் ஸ்லீவையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆன்ஃபோல்டு எது துணி நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோன்ற சிம்மில் நம்ம போட்டுடணும். ஏன்னா நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா. அப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி எடுக்கணும். இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாத்தில் மெஷர் பண்ணி நான் காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ நான் ஃப்ரண்ட் கர்வ் எடுத்தோம்னா அதில் ஒரு நாச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் கர்வ் எடுத்தோமா அப்படின்றத நம்மளுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளாத்தில் எப்படி போகணுன்றதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.